எப்படி வந்து சிவனடியார்கள் சிவபாதத்தில் கைலாசத்தில் இருப்பாங்களோ, பெருமாள் வணங்குறவங்க வைணவத்தில் பெருமாள் வைகுண்டத்தில் இருப்பாங்களோ, அந்த மாதிரி முருகப்பெருமானை வணங்குறவங்க இந்த பாடல் அதிகமாக பாடப்பட்ட ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி வருது. ஸோ இந்த பாடலுக்கும் திருத்தணிக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அது என்னோட முருகர் ஆராய்ச்சி நான் கண்டிப்பாக எடுத்து பதிவு செய்கிறேன். இந்த பாடலுக்கு அருணகிரிநாதர் பெருமான் குறிப்பிட்டு சொல்கிற ஸ்தலம் வந்து உணர்வு உணர்ச்சி அப்படின்னு ரெண்டு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பக்தி நிலையில் நீங்கள் முருகர் பாதத்தை பார்த்து வணும்போது கண்டிப்பாக அந்த உணர்வு உணர்வீங்க. நீங்கள் முருகர் பாதத்தை பார்த்தாலே தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். அன்பார்ந்த குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற பாடல் 17வது பாடல் பார்த்துருப்பீங்க, பகை தீர பாடல். நான் அப்போ சொல்லியிருந்தேன் அடுத்த பாடல் ஒரு அற்புதமான பாடல் வருது பாருங்கள். கண்டிப்பாக இந்த கர்ம எண் வந்து எவ்வளோ தொடர்பு ஏற்படுத்தி இந்த பாடலில் வந்து பொருந்துச்சுன்றது வந்து ஒரு பெரிய அதிசயம் சொல்லி, அதில் கெட்ட கர்மாவோட எண் வந்து 17, நல்ல கர்மாவோட எண் வந்து 18 நான் பதிவு பண்ணியிருப்பேன். திரும்பவும் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், கெட்ட கர்மானா அப்போ 8னா ரொம்ப மோசமாக. அப்படி கிடையாது. நம்மளோட ஊழ்வினை கர்ம வினையை சமப்படுத்தி வேலை செய்கிறது அந்த 8ஆம் எண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது. அதுதான் அதுக்கு நான் உதாரணமாக சொன்னதே தவிர 8நாலே ரொம்ப கெட்டது அப்படிலாம் கிடையாது. ஸோ இதில் 18வது நம்ம பார்க்குற பாடல் வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு பாடல் தான் சொல்லணும். பிறவி நீங்க அருணகிரிநாதர் பெருமான் கொடுத்த பாடல். இந்த பிறவி நீங்க அப்படி என்னென்னா, இப்போது நம்ம மனித பிறவியாக இருக்கோம். மனித பிறவிக்கு அப்புறம் வேறு என்ன பிறவின்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. ஒரு சில பேர் கருட புராணத்தில் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜீவராசிகள் இருக்குல்ல, கொசுவாக இருக்கட்டும், ஒரு ஈயாக இருக்கட்டும், இல்லை எறும்பாக இருக்கட்டும், வேறு ஆடு மாடு கோழி எந்த விலங்குகளாக இருந்தாலும் அந்த விலங்குகள் மனசுலேயும் கூட ஒரு வேண்டுதல் இருக்குமா இறைவன்கிட்ட. என்னென்னா, நான் அடுத்த பிறவியில் மனிதனாக பிறக்கணும், மனிதனாக பிறக்கணும். ஆனால் மனிதன் மட்டும் எனக்கு அடுத்த பிறவியே வேண்டாம், இறைவா உன் பாதத்தில் நான் வந்து 2 தடவை கலக்கணும், கைலாசத்துக்கு வரணும், வைகுண்டத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த கைலாசம் வைகுண்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனடியார்கள் கைலாசத்துலேயும் பெருமாள் வணங்குறவங்க வைகுண்டத்தில் இருப்பாங்கன்ட்டு. இதே மாதிரி முருகப்பெருமானுக்கு ஒரு லோகம் இருந்திருக்கு. அது வந்து கந்தகிரி அப்படின்னு சொல்லப்படுது. கந்தகிரி லோகம் சொல்லி எப்படி வந்து சிவனடியார்கள் சிவபாதத்தில் கைலாசத்தில் இருப்பாங்களோ, பெருமாள் வணங்குறவங்க வைணவத்தில் பெருமாள் வைகுண்டத்தில் இருப்பாங்களோ, அந்த மாதிரி முருகப்பெருமானை வணங்குறவங்க முருகர் பக்தர்கள் முருகர் அடியார்களுக்கு கந்தகிரின்னு ஒரு பெரிய மகா லோகத்தை முருகப்பெருமான் உருவாக்கி வச்சுருக்கிறத என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் நான் ஒரு கந்தபுராணம் அப்படின்ற ஒரு அற்புதமான நூல் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் இந்த பிறவி நீங்க பாடல் வந்து எதிர்காலத்தில் இப்படியும் மனிதனுக்கு வந்து ஒரு எண்ணம் வரும். ஸோ நீங்கள் நம்மளோட லைஃப் டார்கெட்டே என்னென்னா சொத்து சேர்க்குறதோ, இல்லை நம்ம பணத்தை சேர்த்து வச்சு நம்ம தலைமுறையை வாழ வைக்கிறதோ, இல்லை நம்ம வந்து ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக கிராண்டாகவே இருந்துடணும், நம்ம கஷ்டப்படவே கூடாது, நம்மளுக்கு அடுத்த தலைமுறையை ஒரு 50 தலைமுறை 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டால் நம்ம நல்ல பிறப்பு வாழ்ந்துட்டோம், அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே வந்து அடுத்த பிறவி இல்லாமல் இறைவன் பாதத்தில் நம்ம 1.5 கலக்கிறது தான் ஒரு பெரிய மகா வேண்டுதலே நம்மளோட வாழ்க்கை பயணத்தில், குறிப்பாக அந்த மனித வாழ்க்கை பயணத்தில். ஸோ அந்த பிறவி நீங்கிறதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு அருணகிரிநாதர் பெருமான் யோசிச்சிருப்பார் பாருங்க. நான் போன திருப்பமுத்திரம் திருப்புகளை ஒன்று சொல்லியிருந்தேன். திருத்தணியில் தான் அருணகிரிநாதர் பெருமான் வந்து ஐக்கியமானார் முருகப்பெருமானோடன்ட்டு. அவர் இந்த பாடலை ஒரு பழமுதிர்ச்சோலை அப்படின்ற ஒரு அற்புத ஸ்தலத்தை குறிப்பிட்டு பாடினாலும் இந்த பாடல் அதிகமாக பாடப்பட்ட ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி வருது. ஸோ இந்த பாடலுக்கும் திருத்தணிக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அது என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் நான் கண்டிப்பாக எடுத்து பதிவு செய்கிறேன். பிறவி நீங்கிறதுக்காக ஒரு பாடல் கொடுத்துருக்காரு. இப்போ நான் வந்து அந்த எண் பற்றி சொல்ல பாருங்கள், கர்மாவோட எண். ஸோ 9 வந்து நம்ம என்றைக்குமே ஒரு நல்ல கர்மாவோட எண் சொல்லி நான் கர்ம ஆராய்ச்சியிலும் என்னோடய முருகர் ஆராய்ச்சியிலும் உணர்ந்திருக்கேன். இந்த 9ஆம் பாடல் வர்றது எல்லாமே ஒரு பெரிய அற்புதம் தான். இதுக்கு முன்னாடி அந்த 9வது பாடலாக இருக்கட்டும், இப்போ நான் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களில் வந்து ஒருத்தர் வாழ்க்கையை பார்க்குறப்போ எப்போல்லாம் அவங்க வாழ்க்கையில் 9 வந்திருக்கோ அப்போல்லாம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. அப்போ இயற்கையாகவே பாருங்கள், ஒரு மனிதன் அடுத்த கட்டத்துக்கு போனோம், இந்த லோகத்திலேருந்து நம்ம பிறவி நீங்கி ஒரு அற்புதமான ஒரு வாழ்வு பெறணும், நம்மளோட ஆன்மா முருகர் பாதத்தில் கலக்கணும் அப்படின்றப்போ இது இயற்கையாகவே 18வது பாடலாக வந்து அமைஞ்சதான் ஒரு பேர் அதிசயம். இப்போ அந்த பாடலோட நான் முதல் 4 வரியை பதிவு செய்கிறேன். இந்த பாடலுக்கு அருணகிரிநாதர் பெருமான் குறிப்பிட்டு சொல்கிற ஸ்தலம் வந்து பழமுதிர்ச்சோலை. ஸோ கண்டிப்பாக பழமுதிர்ச்சோலை போகிறவங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச முருகர் பாடலையும் பாடிய முருகப்பெருமானை வழிபடுங்க. முருகர் பாதத்தை நோக்கி எப்பயுமே நீங்கள் தெய்வத்தை பார்க்க போனாலும் சரி, குறிப்பாக முருகனை பார்க்க போகிறப்போ முருகர் பாதத்தை பார்த்து வணங்குங்க. நீங்கள் முருகர் பார்க்குறீங்க, முருகர் முகத்தை பார்க்குறீங்க, வேல் பார்க்குறீங்க, கை பார்க்குறீங்க, இது எல்லாமே ஒரு உணர்ச்சி தான்.
உணர்வு உணர்ச்சி அப்படின்னு 2 வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பக்தி நிலையில் நீங்கள் முருகர் பாதத்தை பார்த்து வாங்கும்போது கண்டிப்பாக அந்த உணர்வு உணர்வீங்க. நீங்கள் முருகர் பாதத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா முருகான்னு சொல்கிறதுக்கே புண்ணியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் பெருமான், கிருபானந்த வாரியார் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று கிருபானந்த வாரியாருக்கும் ஒரு பெரிய அற்புதம் இருக்குது. அவர் கிருபானந்த வாரியார் ஐக்கியமானவர் திருத்தணியில் தான் ஐக்கியமானார் முருகப்பெருமானோட. ஸோ இந்த பிறவி நீங்கிறதுக்கு உண்டான பாடலுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்குது. அது நான் இயற்கை அனுமதியோடு எதிர்வரும் காலங்கத்தில் கண்டிப்பாக ஒரு நேர்காணலில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிறவி நீங்கிற பாடல் பழமுதிர்ச்சோலை பாடல்னால நீங்கள் அறுபடையில் எப்போல்லாம் நீங்கள் பழமுதிர்ச்சோலை போகிறீங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக இந்த பாடல் பாடுங்க. அந்த பாடலில் முதல் 4 வரி நான் பதிவு செய்கிறேன். இது முழு குரல் வடிவாகவும் எழுத்து வடிவாகவும் குமுதம் பக்தி இதில் வந்திருக்கும். நீங்கள் கடைகளில் அந்த புக்கு கிடைக்கும். சப்போஸ் முடியாதவங்க இந்த நம்ம யூடியூப் சேனலில் எழுத்து வடிவம் குரல் வடிவம் வரப்போ நீங்கள் பதிவு பண்ணி வச்சிங்க. நீங்கள் முதல் 4 வரியை பதிவு பண்ணாலே உங்களுக்கு இன்டர்நெட்டில் கிடச்சிருது. எத்தனையோ பேர் இன்றைக்கி இப்போ திருப்புகளை வந்து பல வடிவங்களில் தொகுத்து வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிறவி நீங்கள் பாடல் கூட எல்லார் கண்ணிலையும் படாது எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து இவ்வளோ நாள் நான் முருகப்பெருமானை பற்றி ரிசர்ச் பண்ணி இவ்வளோ பண்ணுறப்போ இந்த பாடல் எனக்கு உணர்ந்ததே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான். இப்போ நான் இந்த பாடலை வந்து எனக்கு எடுத்து படிக்கணுன்றது விருப்பம் வந்து குறைவு. காரணம் என்னென்னா நான் திரும்ப எத்தனை பேரை போனாலும் பிறந்து திரும்ப முருகர் பற்றி பேசிட்டே இருக்கணுன்ற என்னோடய ஆசை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திரும்ப முருகர் புகழ் பேசணும், முருகர் புகழ் பாடணும். நான் எந்த வாயில் முருகப்பெருமானை திட்டணும் அதே வாயில் முருகர் புகழ் பாட வச்சுருக்காரு தான் முருகர். இதான் முருகப்பெருமானோட பேர் அதிசயம். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிறவி நீங்கிறதுக்கு நமக்கு அடுத்த பிறவியே வேண்டாம்ப்பா, நான் வந்து போதும், நான் பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம் போதும், எனக்கு வந்து பிறப்பு மேலே எனக்கு விருப்பமே இல்லை, பிறவி நீங்கி நான் வந்து இறைவன் பாதத்தில் போகணுன்றப்போ கண்டிப்பாக இந்த பாடல் உங்கள் கண்ணில் போடும். ஏன்னா இயற்கையை கண்டிப்பாக கொண்டு வந்து காட்டும். இந்த பாடலோட முதல் 4 வரை நான் பதிவு செய்கிறேன். பாடி பயன்பெறுங்க. தலைமயிர் கொக்கு கொக்க நரைத்து கலகலன பட்டது விட்டு தளநடைபட்டு தத்தடியிட்டு தடுமாறி தடிகொடு தத்தி கக்கல் பெருந்தி டசனமும் விக்கிச் சத்தி எடுத்து சளியும் மிகுத்து பித்தமும் முற்றி பலகாலும் திலதைல திட்டொக்க வெறிக்க திரிவலை சுக்கு திப்புலியிட்டு தெளியவடித்து ட்ருய்த்துடல் செத்திட்டுயிர் போமுன் திகழ் புகழ் கற்றுச் சொற்கள் பயிற்றித் திருவடியைப் பற்றித் தொழுதுற்றுச் சனன மறுக்கைக்குப் பரமுத்திக் கருள்தாராய் கலனை விசித்துப் பக்கரை இட்டு புறவி செலுத்திக் கைக்கொடு வெற்பைக் கடுக நடத்தித் திட்டென எட்டிப் பொருசூரன் கனவடை கெட்டுத் தட்டற விட்டுத் திரைகடலுக்குள் புக்கிட ஏற்றிக் களிமயிலை சித்திரத்தில் நடத்திப் பொருகோவே குலிசன் மகட்குத் தப்பிய மற்ற குறவர் மகட்குச் சித்தமும் வைத்துக் குளிர்தினை மெத்தத் தத்து புனத்தித் திரிவோனே கொடிய பொறுப்பைக் குத்தி முறித்துச் சமரம் விளைத்துத் தற்பரமுற்றுக் குலகிரியிற் புக்குற்றுரை உக்ரப் பெருமாளே. உண்மையிலே வந்து இதுக்குண்டான அர்த்தம் படித்தப்போ எனக்கு வந்து உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. ஒரு மனிதன் வந்து கண்டிப்பாக இப்படி ஒரு பாடலாம் எழுதவே முடியாது, பாடல் கொடுக்கவும் முடியாது. தெய்வ நிலையில் இருக்கிறவங்க, தெய்வத்தின் அருகிலே இருக்கிறவங்க, தெய்வ சக்தி உள்ளால மட்டும்தான் இந்த இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடலை கொடுக்க முடியும். இந்த பாடலில் முழு விளக்கம் வந்து குமுதம் பக்தி இதழில் வந்திருக்கு. ஸோ இந்த பாடலை பாடி நம்மளோட ஆன்மா முருகர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து முருகர் பாதத்திலே இருக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகிற பாடல் இது. இந்த பாடல் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ள பாடல், கடத்தி கொண்டு போகிற ஒரு பாடல். நான் சொன்ன மாதிரி எனக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் வந்து தெரிய வந்ததே இந்த பாடல் மூலயமா தான் தெரிய வந்துச்சு. என்னென்னா எப்படி கைலாசம் வைகுண்டம் இருக்கோ அதே மாதிரி முருகப்பெருமானும் கந்தகிரின்னு ஒரு பெரிய லோகத்தை வச்சுருக்காரு. அந்த லோகத்தில் இந்த பிறவி நீங்கி பிறவி வேணான்றவங்களுக்கு முருகப்பெருமான் ஒரு வாழ்க்கை கொடுத்து வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய உண்மை தெரிய வந்துச்சு. இது என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் இன்னும் இதை பற்றி நான் நிறைய தேடி நான் பதிவு பண்ணுறேன். ஸோ பிறவி நீங்கள் பாடல் பாடி முருகப்பெருமான் பாதத்தில் சேருங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. அடுத்த திருப்பந்தூர் திருப்புகளை ஒரு அற்புதமான பாடலோடு சந்திப்போம். நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560.